ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா அரைச்சி விட்டு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகலாம். முதல்ல இந்த சைஸில் இருக்க 3 உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மசாலா விழுதரைக்க 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக தேங்காய் துருவல், 1/2 ஸ்பூன் கசகசா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 கிராம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 2 பல் அளவுக்கு பூண்டு. இது எல்லாமே வந்து நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். குருமாவுக்கு வந்து 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு தாளிச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நீல வாக்கில் வேணாலும் நீங்கள் வெங்காயம் அறுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளி பழம், கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம வந்து உப்பு போட்டு வதக்கி விட்டுடலாம். இது வதங்கிட்டு இருக்கும் பொழுதே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இதில் வந்து நம்ம மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பிடிக்காத குழந்தைங்க வந்து நிறைய பேர் எடுத்து வச்சுருவாங்கன்னா நல்லாவே வந்து மசிச்சு விட்டுருங்க உருளைக்கிழங்கை. நான் வந்து பாதி மசிச்சும் பாதி கட்டியாகவும் வச்சுருக்கேன். அதை கிளறி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். இந்த டயத்தில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த காரம் வந்து குறைவாக தான் இருக்கும். நல்லா காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகாய் சேர்த்து போட்டுக்கோங்க. மசாலா வந்து இந்தளவுக்கு திக்னஸில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாமே வந்து உங்களுக்கு கொதித்து பச்சை வாசனை போகணும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம மூடி போட்டு நல்லா திக்காகிற வரைக்கும் விட்டுக்கலாம். இப்போ வந்து குருமா வந்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஆனால் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிறனால நம்ம திறந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா அது வந்து ஈஸியாக கெட்டியாகிரும். இந்த குருமா வந்து சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு திக்னஸில் நம்ம வந்து இறக்கிக்கலாம். இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் 5 நிமிஷம் விட்டுக்கோங்க. ஆனால் உருளைக்கிழங்கு மசிச்சிருக்கிறதுனால ஆற வந்து கெட்டியாகும். கண்டிப்பாக நீங்களும் இந்த டேஸ்டான பூரி மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.